இந்த காலை வேளையிலும் தேவனுடைய மகிமையுள்ள கரம் உங்கள் மேல் இருக்கிறது. आपका हृदय किसी भी बात को लेके व्याकुल ना हो. எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் கவலைப்பட அவசியமில்லை. आपके लिए आपका पिता सब कुछ तैयार किया है. உங்களுக்காக உங்களுடைய தகப்பன் எல்லாவற்றையும் அவர் முடித்து விட்டார், तैयार किया है. ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். आपका जिंदगी को लेके वो आपसे ज्यादा सोचने वाला बाप है. உங்க வாழ்க்கையை விட அவரு உங்க வாழ்க்கை குறித்து அதிகமா யோசிக்கிறவர். आप जितना सोचते हैं ना वो सब कुछ भी नहीं है. वो आपके बारे में पहले ही सोच लिया है. நீங்க உங்களை குறித்து நினைக்கிறது ஒண்ணுமே இல்ல, உங்க வாழ்க்கையை குறித்து அவர் முன்னதாகவே யோசித்து விட்டார். आप अपने बारे में सोचना छोड़ दो. உங்களை குறித்து நீங்க யோசிக்கிறத நிறுத்திடுங்க. आप जितना ज्यादा अपने बारे में सोचोगे நீங்க எத்தனை அதிகமா உங்களை குறித்து நீங்க யோசிப்பீங்களோ उतना ही ज्यादा आपका जिंदगी को आप गड्ढे में डालते जाओगे. அத்தனை அதிகமா நீங்க உங்க வாழ்க்கைய ஒரு குழிக்குள்ள நீங்களே போட்டுட்டே போவீங்க. जो बंदा अपने बारे में ज्यादा सोचता है எந்த ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அதிகமாக யோசிக்கிறானோ बहुत ज्यादा प्रॉब्लम में जाएगा. அந்த மனிதன் அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக போய்விடுவான். आप नया नया प्रॉब्लम्स को आप खुद ही आपके जीवन में क्रिएट करना शुरू करोगे. நீங்க உங்க வாழ்க்கையில புது புது பிரச்சனையா நீங்களே உருவாக்க ஆரம்பிச்சிருவீங்க. y'all are creators. நம்ம எல்லாருமே சிருஷ்டிப்பாக இருக்கிறோம், சிருஷ்டிக்கிறவர்களாக. y'all are creators. நாம் உருவாக்குகிறவர்களாக இருக்கிறோம். अगर ये पावर हर एक के अंदर है, எல்லாருக்குள்ளேயும் இந்த வல்லமை இருக்கிறது. क्रिएटिंग पावर, क्रिएट करने वाली सामर्थ्य, ஒவ்வொன்றையும் उरुवाக்குகிறதான ஒரு வல்லமை. जो बीज अंदर है वो बीज अगर मृत्यु की बीज काम कर रहा है तो मृत्यु की कार्य को हम क्रिएट करेंगे. உங்களுக்குள்ள மரணத்தின் வித்து அது ஆக்டிவேட்டா இருந்துச்சுன்னா மரணத்துக்குரிய காரியங்களை அது உருவாக்கி கொண்டே இருக்கும். एडम या जितने भी लोग पुराना नियम में जो जितने भी मरे हैं ना, अब तक लोग मर रहे हैं ना, कोई भी मरने के लिए मृत्यु को इस दुनिया में लाने के लिए कोई भी एफर्ट नहीं लिया है. எத்தனை பேரு இங்க இந்த உலகத்துல மறிச்சாங்களோ அவங்கெல்லாம் மரணத்தை அவங்க வேண்டி அவங்க வாங்கல, கொண்டு வர கஷ்டமும் படல, பிரயாசப்படல. मृत्यु को लाना है, मृत्यु को लाना है, मृत्यु को लाना है. இந்த பூமியில மரணம் கொண்டு வரணும் எந்த ஒரு பிரயாசமும் அவர்கள் படவில்லை. वो कोई भी जाके उसके लिए सीखा नहीं है. அவங்க எங்கேயும் போய் கத்துக்கவும் இல்ல. वो बीज में बीज मृत्यु की बीज है तो अपने आप से मृत्यु बाहर निकल आया. மரணத்தின் வித்து அது ஆக்டிவேட்டா இருந்ததுனால தானாகவே மரணம் ரீச் ஆயிடுச்சு. स्वभाव, हर एक बीज एक स्वभाव को कैरी करता है. ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு சுவாபத்தை சாயலை அது வெளிப்படுத்துகிறது. विदाउट द एक स्वभाव के बिना एक बीज है ही नहीं दुनिया में. हर एक बीज की हर एक स्वभाव होता है. ஒவ்வொரு விதைக்குள்ளேயும் ஒரு சுவாபம் இருக்கு, சுவாபம் இல்லாமல் ஒரு விதையும் இல்லை. हमारे अंदर भी बीज होता है. நமக்குள்ளேயும் விதை இருக்கிறது. दो प्रकार की बीज है इस दुनिया में. இரண்டு விதமான விதைகள் இந்த பூமியில இருக்கிறது. हम देखने में इंसान सभी एक जैसे होते हैं. பாக்குறப்ப எல்லாரும் ஒரே மனுஷன் மாதிரி தான் இருக்கிறாங்க. बट अंदर का बीज कौन सा है इसी से फर्क पड़ता है. உள்ள இருக்கிற விதை எது ஆக்டிவேட்டா இருக்கோ அதை வச்சுதான் அவங்கள நம்ம கணிக்க முடியும். बीज अगर मृत्यु का बीज पूरे एक्टिव है तो देखने में तो लगेंगे हमारे जैसा, मगर बीज अलग है. மரணத்தோடைய அந்த வித்து ஆக்டிவேட்டா இருந்தா அவங்கள பாக்குறப்ப உங்கள மாதிரி இருக்கலாம், ஆனா அது நீங்க அவங்க கிடையாது, நீங்க வித்தியாசமானவர்கள். अगर आप मुझ में जीवन का बीज अगर एक्टिव है
तो मैं राज्य का पुत्र हूं, यही यीशु मसीह कहता है, राज्य का पुत्र। और शैतान भी बीज को है ना भूसी को डाल दिया है। நம்ம ஜீவனின் வித்தாக இருக்கிறோம். நம்ம ஜீவனின் வித்துக்கும் மரணத்தின் வித்துக்கும் வித்தியாசமா இருக்கு. அதுதான் வேதம் சொல்லுகிறது. ராஜ்யத்தின் புத்திரர், ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கிறோம். அப்புறம் அங்க அந்த சைடு சொல்றாரு பிசாசு கலைகளை விதைத்துட்டான்னு சொல்றாரு. அந்த கலைகள் தான் மரணத்தினுடைய வித்துக்களாக இருக்கிறதுன்னு ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவருடைய பேரபிள்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு அத. सो हर एक बीज के अंदर स्वभाव है, वो स्वभाव बाहर प्रकट होता है. விதைக்குள்ளாக இருக்கிற ஸ்வாபம், அந்த சாயல் தான் ஒவ்வொருக்குள்ள இருந்து வெளிப்படும். सो आप जितना ज्यादा अपने बारे में ज्यादा सोच रहे हैं, உங்கள வாழ்க்கையை குறிச்சு உங்களை குறிச்சு நீங்க எத்தனை அதிகமா யோசிக்கிறீங்களோ उतना ही ज्यादा मृत्यु का बीज एक बंदे के अंदर बहुत ही है ना पूरी பவர் से काम कर रहा है. அத்தனை அதிகமாக அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிறதான மரணத்தின் வித்து முழு வீரியத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். जिसके अंदर भी मृत्यु का बीज पूरी तेजी से काम कर रहा है, वो खुद की बारे में बहुत ज्यादा चिंता करेंगे, अपने लाइफ को लेके, अपने हर एक लाइफ की हर एक है ना पास्ट को, प्रेजेंट को, फ्यूचर को, यही टाइम के अंदर फंस के इसी टाइम के अंदर ही वो है ना परेशानी में रहेंगे. எத்தனை அதிகமாக ஒரு மனிதனுக்குள்ளாக மரணத்தின் வித்து அதிகமாக செயல்பட ஆரம்பிக்கிறதோ அத்தனை அதிகமாக அந்த மனிதன் தன் வாழ்க்கை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, கடந்த காலத்தை குறித்து, நிகழ்காலத்தை குறித்து அந்த நேரத்துக்குள்ள வச்சு யோசிச்சுட்டே அதிலே மாட்டி உழண்டுட்டு இருப்பான். अंदर का जीवन का बीज अगर परमेश्वर का बीज अगर एक बंदे में एक्टिव पूरी एक्टिव हो रहा है, ஒரு மனிதனுக்குள்ளாக தேவனுடைய வித்து, ஜீவனின் வித்து அது செயல்பட ஆரம்பித்து விட்டென்றால் वो अपने बारे में चिंता करना छोड़ देगा. यही फर्स्ट सिम्टम. இந்த ஜீவனின் வித்துல ஆக்டிவேட் ஆகினவர்களுடைய அடையாளம் என்னன்னா தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அவங்க நினைப்பதை விட்டுருவாங்க. அதுதான் முதல் சைன். The seed is in action. இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவனுடைய வித்து வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்றதுக்கு அடையாளம். वो अपना हृदय से है ना इस माया मैं करके वो माया ना वही अपने बारे में ज्यादा चिंता करने के मजबूर करता है. தான் என்கிற அந்த அகங்காரம் தான் உங்களை பத்தி யோசிக்க அதிகமா உங்களை வந்து தள்ளும். மாயை, அந்த நான் என்கிற அந்த மாயை அதுதான் உங்களை தள்ளும் உங்களை பத்தி யோசிக்க. अंदर का जीवन का बीज जब एक्टिवेट होता है, वो मैं जो है निकलना शुरू हो जाएगा. इसी से आपको पता चलेगा मुझ में कुछ अलग ही हो रहा है अभी. உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனின் அந்த தேவனுடைய வித்து அது செயல்பட, அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நான் என்கிறது அது இல்லாமல் போய்விடும். அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், கலைந்து போயிரும். அதிலே தெரிஞ்சு நான் தேவனுடைய வித்து எனக்குள் இருந்து செயல்பட ஆரம்பிக்கிறது. आपके अंदर पहले जैसा है ना वो मैं अपने बारे में सोचना आप धीरे धीरे बंद करोगे. முன்னாடி இருந்த மாதிரி உங்களை பத்தி நீங்க அதிகமா யோசிச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். आपका हृदय है ना समझना शुरू करेगा ये मैं नहीं हूँ. உங்களுடைய இருதயம் ஆட்டோமேட்டிக்கா புரிய ஆரம்பிச்சிடும், இதெல்லாம் நான் இல்ல, இது ஒரு மாயை என்று புரிய ஆரம்பித்து விடும். So मन जो बंदा अपने बारे में ही उलझे पड़े हैं, मैं, then it's full of seed of death is working very fastly. எந்த ஒரு மனிதன் நான் என் வாழ்க்கை எல்லாத்தையும் யோசிச்சுட்டே இருக்கிறானோ ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவன் முதலாம் ஆதாமின் சாயலிலே அந்த மரணத்தின் வித்திலே இருக்கிறான் என்றுதான் அர்த்தம். मैं आपको कहा था वो मृत्यु को इस दुनिया में लाने के लिए उन्होंने कोई क्लास अटेंड नहीं किया, उन्होंने कुछ कहीं जाके ये नहीं किया, वो नहीं किया, कुछ नहीं किया. बीज जो है वो अगर निकल आता है. அந்த மரணத்தோட பத்தி எந்த கிளாஸும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அவங்க எந்த எதுவும் கத்துக்கல, எங்கேயும் போய் கத்துக்கொள்ள வரல. விதை எதுவோ அது தானாக வெளிப்பட ஆரம்பித்து விடும்.
जीवन का बीज के अंदर, जीवन का बीज के अंदर ஜீவனின் வித்துக்குள்ளாக जीवन है, ஜீவன் தான் இருக்கும். जीवन இருக்கிறது. ஜீவன் இருக்கிறது. कौन सा जीवन? எந்த ஒரு ஜீவன்? अनंत जीवन जीवन का बीज के अंदर है. நித்திய ஜீவன் அந்த ஜீவனின் வித்துக்குள்ளாக இருக்கிறது. अनंत जीवन आपके अंदर से अपने आप से बाहर निकला है. நித்திய ஜீவன் அது தானாக உங்களுடைய மைண்ட்ல அது வெளியே வர ஆரம்பிச்சிடும். मृत्यु का बीज अपने आप से मृत्यु को उनके दिमाग के अंदर लेके आया, तो जीवन का बीज के अंदर से अनंत जीवन का ज्ञान, अनंत जीवन का ज्ञान अपने आप से आपका दिमाग में आना शुरू हो. எப்படி மரணத்தின் வித்து தானாக மரணத்திற்கு நேராக உங்களை கொண்டு செல்கிறதோ, அதே போல ஜீவனின் வித்து அது நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மளை கொண்டு செல்கிறது. The knowledge of eternal life, it's not that something you go and gain. It comes out of you like a fruit of the tree. நித்திய ஜீவன் என்பது ஏதோ நாம் கற்றுக்கொள்வது, அதை வளர்த்துக் கொள்வது அல்ல. நித்திய ஜீவன் என்பது உங்களுக்குள்ளாக இருக்கிறதான அந்த விதையுடைய பலன், அது மரமாக வெளியே வருகிறது. इसलिए पौलुस कहता है, அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், मैंने बीज बोया है, நான் விதை விதைத்தேன், अपोलोस ने पानी सींचा, அப்போலோ நீர் பாய்ச்சினான், परमेश्वर ही है ना उगाने वाला है, தேவனோ அதை வளரச் செய்தார். मैं बीज बोया. நான் விதை விதைத்தேன். कौन सी बीज? என்ன விதை? ये जीवन का बीज है. அது ஜீவனுக்காக, ஜீவனுக்குரிய விதை. वचन मैं जो आज सुबह आपको कर रहा हूं ना, ये मैं आपके अंदर पहले से ही परमेश्वर ने जो बीज रखा है ना, उस बीज को मैं क्या कर रहा हूँ, पानी डाल रहा हूँ. நான் உங்களுக்கு இந்த காலையில உங்களுக்கு வசனத்தை சொல்றது உங்களுக்குள்ள இருக்கிற ஏற்கனவே அந்த தேவனுடைய வித்துக்கு நீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறேன். I'm just pouring water upon the seed that is already inside of you. ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த தேவனுடைய வித்துக்கு, விதைக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறேன் காலை நேரத்துல. अब आप छोड़ेंगे आपका, आप अपने मैं से बाहर आना शुरू हो जाएंगे, उस माया से बाहर आना शुरू हो जाएंगे, अपने आप से इस बीज उगना शुरू हो जाएगा. நீங்க நான் என்கிற அந்த மாயையிலிருந்து வெளியே வரும் பொழுது, அந்த மாயை அந்த எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்கப்படும் பொழுது, உங்களுக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கிற அந்த ஜீவ வித்து அது தானாக அது வளர ஆரம்பிக்கும். अपने आप से उगेगा, அது தானாக வளர ஆரம்பிக்கும். और अपने आप से ही वो इस दुनिया में इमॉर्टैलिटी, हम इमॉर्टैलिटी के पीछे भागने की जरूरत ही नहीं है. நம்ம சாவாமை, அழியாமைக்கு பின்னாக ஓட தேவையில்லை. वो अपने आप से उग जाएगा. அது தானா நமக்குள்ள இருந்து அது வெளிப்பட ஆரம்பித்து விடும். जैसे आदम ने मृत्यु को लाने के लिए रोज बैठ के क्या करूं, कैसे मृत्यु को लाऊं, कैसे मृत्यु को लाऊं, कोशिश थोड़ी किया है. முதலாம் ஆதாம் மரணத்தை இந்த பூமிக்கு எப்படி கொண்டு வருவேன், அவன் என்ன பிரயாசம் பட்டான்? खुद ही उग गया ना, बीज में जो है वो उग गया ना. விதையில என்ன இருக்கோ அது தானா வளர்ந்துருச்சுல. बीज अगर अनंत जीवन का बीज है, मैं कह रहा हूँ, நித்திய ஜீவனுக்குரிய விதை இருக்கும் என்றால் अनंत जीवन प्रकट होएगा ही होएगा. கண்டிப்பா நித்திய ஜீவன் அது வளர ஆரம்பித்து விடும். इमॉर्टैलिटी प्रकट होगा, அழியாமை அது வெளிப்பட ஆரம்பித்து விடும். उस बीज के अंदर इमॉर्टैलिटी है, लाइफ है, तो इस दुनिया में इमॉर्टैलिटी लाइफ राज्य करेगा ही करेगा. அந்த வித்துக்குள் ஜீவன் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக அந்த ஜீவன் இந்த பூமியிலே ஆளுகை செய்தே ஆகும். बस अब हमारा काम इतना ही है, நம்ம வேலை ஒன்னே ஒண்ணுதான், वो मैं को मारना, वो मैं को क्रूस में चढ़ाना, वो मैं को खत्म करना. நான் என்கிற அந்த மாயிலிருந்து வெளியே வர வேண்டும், அந்த
நான் என்கிறதை அது சாகடிக்கணும், அது சிலுவையிலே அறையப்பட வேண்டும். should be crucified. அந்த நான் என்கிற அந்த காரியம் சிலுவையில அறையப்படணும். जब तक क्रूसिफिकेशन वो नहीं हो रहा है, எப்ப வரை அது சிலுவையில அறையப்படலையோ मृत्यु का बीज कार्य करेगा ही करेगा. फिर आपको चिंता से कोई नहीं मुक्त कर सकते. அப்புறம் அந்த மரணத்தின் வித்து அது வெளிப்பட்டே ஆகும். கவலையிலிருந்து உங்களை யாருமே வெளியே கொண்டு வர முடியாது. உங்களை யாராலையும் கவலையில இருந்து காப்பாற்றவே முடியாது. கவலைப்படுறது, பயப்படுறது, என்ன இந்த உலகத்துல ஐயோ ஐயோ ஐயோன்னு மாறல அடிச்சுக்கிறது, இதெல்லாம் சும்மா நீங்க எங்கன்னா போய்க்காங்க. நீங்க என்கிட்ட வாங்க, எங்கன்னா போய்க்காங்க. கவலை என்பதனுடைய மாய வலையில இருந்து, கவலை என்கிற மாய வலையிலிருந்து உங்களை காப்பாற்ற யாராலும் முடியாது. कोई भी आपको चिंता की माया का जाल से आपको आजाद नहीं कर सकता है. गारंटी लिख के रख लो आप. எழுதி வச்சுக்கோங்க, கவலையிலிருந்து உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. चिंता एक बहुत बड़ा एक माया का जाल है. கவலை ஒரு பெரிய மாயையுடைய வலையாக இருக்கிறது. वो माया का जाल में फंसे हैं तो खत्म. आपकी जिंदगी इस माया की जाल में ही खत्म हो जाएगा. इधर அந்த வலையில, கவலை என்கிற வலையில நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். இந்த உலகத்துல நீங்க முடிஞ்சிருவீங்க. अंदर से आज एक निर्णय लो. இந்த காலை வேளையிலே ஒரு தீர்மானத்தை எடுங்கள். मैं अपनी जिंदगी की मैं से मैं बाहर आऊं. நான் என்கிற அந்த மாயையிலிருந்து நான் வெளியே வரணும். उस अहंकार से बाहर आऊं. நான் என்கிற அகங்காரத்திலிருந்து நான் வெளியே வரணும்னு நீங்க ஒரு டிசிஷன் எடுங்க. उसके लिए कितने भी बड़ा कीमत हो मैं चुका. அதற்கான விலை கிரயத்தை எவ்வளவு ஆனாலும் நான் செலுத்திடுவேன்னு சொல்லுங்க. जो बंदा उसकी कीमत चुकाने की तैयार है, वही अनंत जीवन का भागी हो सकता है. எந்த மனிதன் நான் என்கிற அந்த மாயையிலிருந்து விடுதலை ஆவதற்கு விலை எவ்வளவு கொடுக்க ரெடியா இருக்கிறானோ அந்த மனிதன் நித்திய ஜீவனுக்கு அவன் ரெடி ஆயிருவான். नहीं है तो बस इसी में उलझे पड़े रहेंगे. हम जस्ट चर्च गेम खेलते रहेंगे, भक्ति का मार्ग में फंसे रहेंगे. बस यही. இல்லனா இதிலே மாட்டிட்டு இருப்போம். இந்த பக்தின்ற அந்த மதத்திலே மாட்டி கொண்டிருப்போம். सच्चाई के अंदर प्रवेश नहीं कर पाओ. நம்ம உண்மையான சத்தியத்தில நம்ம பிரவேசிக்க முடியாது. इसलिए तो यीशु ने कहा, அதனாலதான் இயேசு சொன்னார், यीशु मसीह के लूका सुसमाचार अध्याय 14 में एक बहुत बड़ा भीड़ यीशु की पीछा करके आ रहा था. ஒரு லூக்கா 14வது அதிகாரத்துல ஒரு பெரிய கூட்டம் அவரை பின்தொடர்ந்துட்டு இருந்துச்சு. यीशु मसीह पीछे घूम के देख रहा है. मेरे को पीछे करने का मतलब क्या है पता तुमको? என் பின்னாடி வரீங்களே என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாரு. मेरा पीछा करने का मतलब क्या है? என் பின்னாடி வரணும்னா அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? सबको त्याग देना पड़ेगा. उसकी कीमत बहुत ही भारी है. அது எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். அதோட விலை கிரயம் பெருசு. उसका कीमत बहुत ज्यादा है. பயங்கரமான விலை கிரயம் நீங்க கொடுக்கணும். इसीलिए आप सोच के मेरे को पीछा करो, यही बोलता है. उधर दो कहानी बोलता है ना, उसका मतलब यही है. நீங்க அந்த லூக்கா 14வது அதிகாரத்துல 25ல இருந்து நீங்கள் படிப்பீர்கள் என்றால் 2 விஷயத்தை அங்க சொல்லி கொடுக்கிறார். एक बंदा युद्ध में जा रहा है. युद्ध में जाने के पहले ही निर्णय करेगा हमसे युद्ध जीत पाएंगे कि नहीं है. ஒரு ராஜா யுத்தத்திற்கு போகிறதுக்கு முன்பாக யோசிக்கிறார், நான் ஜெயிப்பேனா இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிறார். ஃபர்ஸ்ட் पहले से ही प्लान करता है, ये कर सकता है कि नहीं है. இது முடியுமா முடியாதான்னு முன்னாடியே ஒரு திட்டத்தை போடுறார். अगर नहीं हो पाएगा शुरू ही ना करे. அது முடியலன்னா அது ஆரம்பிக்க கூடாது. शुरू ही ना करना. ஆரம்பிக்கவே கூடாது. एक बंदा घर बनाने के पहले ही
निर्णय करता है मुझसे ये पूरा कर सकता है कि नहीं है। ஒரு மனிதன் வீடு கட்டுவதற்கு முன்பாக இந்த வீடை நான் கட்டி முடிப்பேனா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் நிர்ணயம் எடுக்கிறாரு, டிசிஷன் எடுக்கிறாரு. முடியல, ஆரம்பிக்கவே மாட்டார். अगर नहीं हो पाएगा, हमसे इतना पैसा नहीं है, शुरू ही ना करो. நீங்க வந்து ஆரம்பிக்க முடியலனா, பைசா இல்லனா ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காதீங்க. पैसा अगर कम है तो शुरू ही ना करें. பணம் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காதீங்க. ये तो उस कहानी में बात कर रहा है. அந்த லூக்கா 14வது அதிகாரத்திலே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. अगर आप पढ़ के देखेंगे, अभी टाइम नहीं है, आप आराम से पढ़ो. நீங்க முடிஞ்ச பிறகு அப்புறம் படிங்க. 14வது அதிகாரம் 25 இருந்து நீங்கள் படிப்பீர்கள் என்றால் தெரியும். कितने भी बड़े कीमत हो, मैं चुकाने के लिए तैयार हूं. मैं जो बंदा उस चीज के लिए रेडी है ना, वही इस मार्ग में आए हैं. नहीं है तो मत आया करो. எத்தனை விலை கிரயம் இருந்தாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரமே இந்த வழியில வரணும். मेरा प्रचार को फॉलो करना है. என்னுடைய பிரசங்கத்தை ஃபாலோவும் பண்ணணும். அப்பதான். नहीं है तो आपको मेरा प्रचार सुनना कोई काम की नहीं है. இல்லனா என்னோட பிரசங்கத்தை நீங்கள் கேட்பதற்கு ஒன்றுமில்லை. जीसस जैसा ही मैं भी बता रहा हूँ. ஆமா, இயேசு போலதான் நானும் சொல்றேன். ये मेरा जो टीचिंग को आप अगर आप फॉलो कर रहे हैं, आपके अंदर ये चीज होना जरूरी है. कोई भी कीमत में देने की तैयार हूँ, मगर मैं इस माया से बाहर आऊं ना, और मैं मेरे असली जिंदगी में प्रवेश करना है. என்னுடைய இந்த எவ்வளவு விலை கிரயம் செலுத்த வேண்டும் என்றாலும் நான் செலுத்த தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் நான் என்கிற அந்த அகங்காரம் மாயையிலிருந்து நான் வெளிப்பெற எவ்வளவு விலை கிரயம் வேணாலும் நான் செலுத்துவேன்னு சொல்றவங்க இதுல வாங்க. तभी आपको फायदा है. அப்பதான் உங்களுக்கு பிரயோஜனம், பயன் இருக்கிறது. नहीं है तो हम वापस जाके उसी माया में ही रहेंगे, और माया के अंदर ही भक्ति की मार्ग भी होता है, उसी में फंसे पड़े रहे. அந்த அப்ப இல்லனா அந்த மாயை என்கிற அந்த பக்திக்குள்ள வேற மாட்டி வச்சிருவீங்க. மாயைக்குள்ளேயும் ஒரு பக்தி மார்க்கம் இருக்கு. மாயைக்குள்ளேயுமே பக்தி மார்க்கம் ஒன்னு இருக்கு. அந்த பக்தி மார்க்கத்தை தான் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களே தவிர, சத்தம் என்ற ஒன்றை வந்து உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. இது டோட்டலாவே வேற ஒரு உலகம் இது. புரியுதுங்களா? அதனாலதான் ஜீசஸ் வந்து இதுக்கு நீ செலுத்த வேண்டிய கிரயம் வந்து ரொம்ப பெருசு. அந்த கிரயத்தை உன்னால கொடுக்க முடியுமாங்கிறத முதல்ல நீ முடிவு பண்ணு, அதுக்கப்புறம் என்னை நீ பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல. அந்த ஸ்டோரிஸ்ல படிச்சீங்கன்னா அவ்வளவு அழகா சொல்லியிருப்பார். சோ माया से बाहर आने के लिए कितने भी बड़ा कीमत हो, उसको देने के लिए तैयार हो आप लोग. இந்த மாயையிலிருந்து வெளிவர எத்தனை கிரயமாக இருந்தாலும் அதை கொடுக்க ரெடியா இருக்கீங்களா? कितने लोग रेडी है? எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? Daddy, I bless every one of your children, Master. அந்த வேளையிலே ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். जो कोई भी प्रभु आज सुबह सच्चे मन से डैडी इस माया से बाहर आने के लिए अपने मन को, अपने निर्णय को आज सुबह हमें बताए, को ब्लेस करें. யாரெல்லாம் உண்மையாக இந்த மாயையிலிருந்து வெளிவருவதற்கு தங்கள் இருதயத்தை அர்ப்பணித்தார்களோ सबको ब्लेस करें. அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. I bless everyone in the blood of Jesus Christ. இயேசுவின் இரத்தத்தினாலே ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். उनके जीवन में प्रभु आपकी महिमा प्रकट हो रही है. இவர்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய நாமம் மகிமை பெறட்டும். आशीष करें, ஆசீர்வதிங்க. प्रभु जो कोई भी माया से बाहर आते हैं, वो कभी भी किसी भी बलि वस्तु की कमी में नहीं पड़ते डैडी. இந்த மாயையிலிருந்து வெளியே வரவங்க ஒன்றுக்கும் அவர்கள் குறைவில்லாமல் இருப்பார்கள். I bless in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். 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 வானம் பூமியில் இறங்கும் நேரம் வந்துவிட்டது. உங்களுள் உறங்கி கிடக்கும் ஆவிக்குரிய பரிமாணங்களை விழிப்பூட்ட ஆவிக்குரிய பயணம் ஆரம்பமாகிறது. ஆவிக்குரிய ஆழத்தை தேடுகிறவர்களுக்கு ஒரு புதிய வாசல். Heaven on Earth Mystic School. இங்கு நீங்கள் அறியப் போவது
சாதாரண காரியத்தை அல்ல, ஆழமான ஆவிக்குரிய உண்மைகள், தெய்வீக வல்லமையின் அனுபவம், வாழ்க்கையை மாற்றும் உள்ளார்ந்த பரிமாணங்கள். உங்கள் மனக்கண் விழிப்படையவும் ஹையர் டைமென்ஷன்ஸ் பற்றிய ரகசியங்கள் மற்றும் மனதின் எல்லைகளை தாண்டும் தெய்வீக அனுபவங்களை அறிந்து கொள்ள ஓர் வாய்ப்பு. பூமியில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அனுபவிக்க என்ன செய்ய வேண்டும்? அதற்கான பயணம் இங்கிருந்து ஆரம்பமாகிறது. Heaven on Earth Mystic School 3-month online Bible course. Life Coach Pastor Joshua James, Yada Meditation Center, Dharamshala. No age limit. Teaching language only on Tamil. Course fees rupees 6,000 only. For more information, contact us 9780886005. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விரும்புகிறீர்களா? உண்மையான தெய்வீக வல்லமையை அறிய விரும்புகிறீர்களா? அப்படியானால் இது உங்களுக்கான அழைப்பு. You are blessed.